பலமுறை நான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்வதற்கு முனைந்திருக்கிறேன், அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை என்று சய்யிதுனா அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க. பலமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சலாம் சொல்லலாம்னு நினைச்சிருக்கிறேன், அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா அதுக்கு முந்தி அவங்க சலாம் சொல்லிடுவாங்க. சலாம் முந்தி சொன்னா ரொம்ப நன்மை. மன் பதா பிஸ்ஸலாம் வஹுவ பரீஉ மினல் கிப்ர் வஃபீ ரிவாயத்தின் வகத் பரிஅ மினல் கிப்ர். சலாம் முந்தி யார் துவக்கி விட்டார்களோ அவங்க பெருமையை விட்டு நீங்கிட்டாங்க. இன்னைக்கெல்லாம் சில பேர் சலாம் சொல்றது இல்லை, அவங்க சேரு போட்டு உட்காந்துக்கிறது, மற்றவங்க வந்து சொல்லணும், அவங்க பதில் மட்டும் சொல்லுவாங்க. அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டாங்க, அவங்க ஸ்டேஜ் கூடி இருக்கு. யாராவது சும்மா போனால் நான் உட்காந்துருக்கிறேன்னு சலாம் சொல்லாமல் என்ன போகிறேன்னு கேட்குற அளவுக்கு அவங்க நிலையை அல்லாஹ் வச்சிருக்கான். இன்னும் அந்தஸ்தை உயர்த்தி வைப்பாங்க. அல்ல சுன்னத் அது அல்ல. இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹதீஸை பதிவு செய்தார். மர்ரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல சுபியான் வஹுவ யுஸல்லிம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களாக விளையாடி கொண்டிருந்த சபையை கடந்து போகிறார்கள். போகிற போது அந்த சிறுவர்களுக்கு முன்னால் நின்று அன்னலார் சலாம் சொன்னார்கள். நம்ம கூட பிள்ளைங்களை தட்டி கொடுத்து நான் ஹஸரத் வந்திருக்கேனப்பா, நான் வாப்பா வந்திருக்கேனே, நீ சலாம் சொல்லாமல் நிற்கிறியேன்னு பாடத்தை படித்து கொடுப்போம். இல்லை, நீங்கள் சலாம் சொல்லிடுங்க, நாளைக்கு நீங்கள் வரும்போது அந்த பிள்ளைங்க முந்தி சொல்லிடுவாங்க. படித்து கொடுக்கிற பாடத்திற்கும் பூமா நபியே முன்மாதிரி. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வாங்க. சில பேர் சலாம் ஆள் பார்த்தன்னு சொல்றது, அது வேறு இருக்கு. ஆளை பார்த்து சலாம் சொல்றாரு. புகாரி ஷரீஃபில் ஒரு ஹதீஸு, அஃப்சுஸ் சலாம அலா மன் அரஃப்த வ அலா மன் லா தாரிஃப். சலாமை பரப்புங்கள், அறிமுகமானவர்களுக்கும் பரப்புங்கள், அறிமுகமே இல்லாதவர்களுக்கும் சொல்லுங்கள். நாங்கள் இன்னைக்கெல்லாம் சில பேர் ஆள் பார்த்து சொல்றது. எனக்கு